இன்றைக்கி நம்ம பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம அதிகமாக இது நெய்யில் தான் செய்ய போகிறோம். நம்ம 1/2 கிலோ கறி எடுத்துருந்தோம். இதில் ஒரு 150 கிராம்ஸ் வந்து நம்ம சூப்புக்கு எடுத்தது போக ரிமைனிங் 350 கிராம்ஸ் இருக்குது. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். பூண்டு, இஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கறி மசால் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசால் பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். வரமிளகா ஒரு 5 மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் அளவு உருட்டு உளுந்து, 1/2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 1/2 ஸ்பூன் பச்சரிசி, உப்பு தேவையான அளவு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடாகிடுச்சு. இப்போ பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம். வரமிளகாவை இப்படி உடச்சி போட்டுடலாம். கருவேப்பிலை சேர்த்துடலாம். நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துறோம். வெங்காயத்தை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம அரைச்சி எடுத்த வெங்காய பேஸ்ட்டு இது கூட கலந்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொடிங்களை சேர்த்துடலாம். இதில் நம்ம ஆல்ரெடி வந்து கறி மசால் பொடி, கரம் மசால் பொடி, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க நாட்டுக்கோழியை சேர்த்துடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு இந்த நாட்டுக்கோழியை நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். நம்ம அரிசி களைஞ்சி வச்சுருந்த கழனியில் இந்த வெங்காயம் அரைச்ச மிச்சத்தை பேஸ்ட் எல்லாத்தையுமே கழுவி ஊற்றிடலாம். நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் எப்போவுமே கழனிலேயே செய்யலாம். அப்போ தான் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை மூடி வச்சிடலாம். இது அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுடலாம். ஒரு 15 மினிட்ஸ் கழித்து கிண்டி விட்டுட்டு மறுபடியும் இதே மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வானலியில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருட்டு உளுந்து, பச்சரிசி இது ரெண்டுத்தையும் வறுத்து எடுத்துடலாம். இந்த ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம். அப்பப்போ இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டே இருக்கலாம். இது நல்லா வந்திருக்கு. இது வந்து ஸ்லோ குக்கிங் தான் பண்ணணும். எப்படியும் ஒரு 30 to 40 மினிட்ஸ் வரைக்கும் இதே மாதிரி பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இது ஸ்லோவாக குக் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இது நல்லா வெந்து வரும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திருப்பி மூடி வச்சிடலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பச்சரிசி, உளுந்து வந்து ஆறுனதுக்கப்புறமா ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதை அரைச்சி இப்படி பவுடராக எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போ குழம்புல சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி நல்லா எண்ணெய் கக்கி வந்ததும் இதை இறக்கிடலாம். நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ ஃபைனலாக விருப்பப்பட்டால் இதில் வந்து கோகோனட் ஆயில், அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்க்காமல் இருந்தாலும் இது நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். ஸ்பைஸியாகவே வேணுன்றவங்க எண்ணெய் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் செஞ்ச நம்மளோட நாட்டுக்கோழி குழம்பு நல்லா தயாராகிருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எங்களோட குக்கிங் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.